59ാவது ശ്ലോകം വരയ്ക്കും നമ്മൾ 243 നാമങ്ങളാക്കും பார்த்தோம். இந்த 60வது ശ്ലോகத்தில் 5 நாமங்களாக்கும் நம்ம பார்க்கிறோம். ചരാചര ജഗന്നാഥ ചക്രരാജനികേതന പാർവതി പത്മനയന പത്മരാഗ സമപ്രഭ. ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 60வது ശ്ലോകം. ഇരുന്നൂറ്റി 244 248 വരയ്ക്കുമാണ് നാമങ്ങളാക്കും ഇതിൽ ഉള്ളത്. அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சத்தோடு கண்ட்ரோலராக்கும் தேவி. ரொம்ப சிரேஷ்டமான ஸ்ரீசக்கரத்தில் வசிக்கிறவளாக்கும் தேவி. பர்வதராஜ புத்திரியாக்கும் தேவி. தாமர இதழ்கள் மாதிரி அழகான கண்கள் இருக்கிறவளாக்கும் தேவி. பத்மராக கல்லு மாதிரி சகஜபான துடுத்த கலரோடு கூடி இருக்கிறவளாக்கும் தேவி. இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் இந்த ஸ்லோகம் வழியா தேவியை ஸ்துதிக்கிறார். 244வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ചരാചര ജഗന്നാഥ. അസയറതും അസയാതതുமான എല്ലാ പ്രപഞ്ച വസ്തുക്കളോടും കൺട്രോളറാക്കും ലളിതാദേവി. ஸ்தாவர ஜங்கமங்களாயிருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவளாக்கும் தேவி. பிரபஞ்சத்தில் சூக்ஷ்மவும் ஸ்தூலவும் அசையறதும் அசையாததுமான நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தோடும் உள்ளேயும் வெளியுமாயிட்டு ஜெகதீஸ்வரியோடு சைதன்யவும் இருக்கு. ലളിതാദേവി നിർഗുണ ബ്രഹ്മമാക്കും, അതേമാതിരി സഗുണ ബ്രഹ്മവുമാക്കും. ஆத்மா அப்படிங்கிறது சர்வவியாபியாக்கும். ஆத்மாவும் ஜெகதம்பிகையும் தம்மில எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லை. சராச்சர ஜெகநாதையாயிருக்கிற தேவி எல்லா சராச்சரங்களோடு உள்ளேயும் வெளியிலையும் வியாபிச்சு நிற்கிறா. அதனால வாக்தேவிகள் லலிதாம்பிகைய சராச்சர ஜெகநாதா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். 245வது நாமம் சக்கரராஜநிகேதன. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ஸ்ரீசக்கரத்தில தேவியோடு സ്വന്തം വിഭൂതികളെ പ്രവേശനം ചെയ്യ വെച്ചിരിക്കാം. சக்கரங்களோடு ராஜாவாக்கும் ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தை வாசஸ்தானமாக்கினவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. சக்கரம் அப்படிங்கிற வாக்குக்கு காலச்சக்கரம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. காலச்சக்கரத்தை மாதிரி சுற்றி கறங்கின்னு இருக்கா தேவி. செகண்ட்ஸ் மினிட்ஸ் ஆகவும், மினிட்ஸ் ஹவர்ஸ் ஆகவும், ஹவர்ஸ் நாள்களாகவும், நாள்கள் வாரங்களாகவும், வாரங்கள் மாசங்களாகவும், மாசங்கள் சம்பல்சரங்களாகவும்,
சம்பல்சரங்கள் யுகங்களாகவும் யுகங்கள் மன்வந்தரங்களாகவும் மன்வந்தரங்கள் கல்பங்களாயிட்டும் பரிவர்த்தனம் செய்யப்படுறது. சக்கரத்தோடு சுபாவம் அப்படிங்கிறது ஆவர்த்தனமாக்கும். அதனாலேயே காலமாகுന്ന சக்கரம் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி எல்லா விஷயங்களும் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரகிருதியை கண்ட்ரோல் பண்ற பராசக்தி எல்லா சக்கரங்களோடும் ராஜாவாக்கும் காலச்சக்கரம். காலச்சக்கரத்துல அதிவசிக்கிற காலாதீதையான தேவி சர்வதராச்சரங்களோடும் காலத்தை கண்ட்ரோல் பண்றா. அதனால தேவிய சக்கரராஜநிகேதனா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. ഇരുന്നൂറ്റി 46வது நாமம் பார்வதி. ഹിമവാനോട് പുത്രിയാണ് ദേവി. പർവ്വതരാജനോട് പുത്രിയാണ് ദേവി. പരാശക്തിയോട് ഒരു ഭാവമാക്കും ഇത്. தாரகாசுரன் சிவபுத்திரனுக்கு மட்டும்தான் தன்னை வதிக்கிறதுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற வரம் பிரம்மா கிட்டேந்து வாங்கினார். பரமசிவன் தன்னோட பிரிய பத்னி சதீதேவி தேகத்தியாகம் செஞ்சது முதலுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு வசிச்சிருந்த காலமாயிருந்தது. அப்போது தேவேந்திரனோடு நிர்தேசப்படி தபசில உட்கார்ந்திருந்த பரமசிவனோடு தபச இல்லாம பண்றதுக்கு காமதேவன் பரமசிவ சந்நிதியில வந்து சேர்ந்தார். தியானத்துல உட்கார்ந்துருந்த சிவனை லட்சியமாக்கிட்டு காமபாணங்களை பிரயோகிச்சான் காமதேவன். கோபம் வந்த பரமசிவன் தன்னோட தியானத்தையும் வைராகியத்தையும் பராஜயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணின காமதேவனை திருக்கண்ணால பஸ்மமாக்கினார். அதுக்கப்புறம் தேவர்களோடு ரிக்வெஸ்ட் படி சதீதேவி ஹிமவானோட புத்திரியாயிட்டு பார்வதி அப்படிங்கிற பேரில புனர்ஜனிச்சா. பரமசிவனை அல்லாதக்கு வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு பார்வதி தேவி தன்னோட ஆக்ரஹ சாஃபல்யத்துக்காயிட்டு கடினமான தபசு பண்ணினான். தட்சயாகத்துல சதீதேவி தேகத்தியாகம் செஞ்சதுல நொந்து போன பரமசிவன் ஹிமவானோடு புத்திரியாயிட்டு பார்வதியாக்கும்
புனர்ஜனிச்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு பார்வதி தேவிய பத்னியாயிட்டு സ്വീകരിച്ചാர். அதுக்கப்புறமாக்கும் കാർത്തികേയൻ ജനിച്ചതും താരകാസുരനെ വധിച്ചതും. அதனால பர்வதராஜகுமாரியான தேவியை வாக்தேவிகள் பார்வதி அப்படின்னு സ്തുതിக்கிறார். 247வது നാമം പത്മനയന. 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും പത്മനയന. இதுக்கு முன்னால നമ്മൾ பார்த்த பார்வதி அப்படிங்கிற நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இப்ப நம்ம பார்க்கிற பத்மநயனா அப்படிங்கிறது 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். தாமரை இதழ் மாதிரி விடர்ந்த கண்கள் இருக்கிறவளாக்கும் தேவி. தாமரை இதழ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக்குமே, அதே மாதிரி தேவியோட கண்களும் ரொம்ப ரொம்ப அழகு. பத்மநயனா அப்படின்னாக்கா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடின கண்களோடு கூடினவள் அப்படின்னு அர்த்தம். தேவி தர்சனத்தால பக்தர்களுக்கு எல்லா ஆக்ரகங்களும் சாதிக்கிறது. தேவி விக்கிரகத்தை தொழுது பிரார்த்திக்கிறத அந்த விக்கிரகத்தில் இருக்கிற கண்களுக்கு பக்தர்களோடு பார்வை செல்லறது. அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை மனசுல தியானிக்கிறதுக்கு கண்களை நன்னா மூடிண்டு பக்தர்கள் அந்த தேவி விக்கிரகத்தை மனசுல பதிய வச்சு பிரார்த்திக்கிறார். சிரஷ்டையான லலிதா பரமேஸ்வரியோட கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகு. அதனால பத்மநயனா, தாமரை பூவோடு இதழ மாதிரி இருக்கிற கண்கள் இருக்கிறவளே அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். 248வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பத்மராக சமப்பிரபா. விடர்ந்து வர தாமரப்பூவோடு சிகப்பு கலர்ல இருக்கிறவள். பத்மராக ரத்னம், பத்மராக ரத்னக்கல்லு மாதிரி சிகப்பு கலர்ல இருக்கிறவளாக்கும் தேவி. பத்மராகம் அப்படிங்கிற ரத்னம், அந்த ரத்னத்தோடு கலரோடு கூடினவளாக்கும் லலிதாம்பிகை அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். தேவியோடு கலர் டார்க் சிகப்பு கிடையாது, லைட் கலர்ல இருக்கிற சிகப்பு கலராக்கும். சில சந்தர்ப்பங்களில் டார்க் சிகப்பாயிட்டும் வர்ணிக்கப்படுறது. சிகப்பு அப்படிங்கிறது ரஜோகுணத்தை இண்டிகேட் பண்றது. பராசக்திக்கு துஷ்ட நிகிரகத்துக்காயிட்டு நிறைய அவதாரங்கள் സ്വീകരിக்க வேண்டி வருது. சௌமிய பாவத்தில் இருக்கிற சமயத்தில் தேவி சத்குண பிரதானியாக்கும். பக்தர்களை அனுகிரகிக்கிறத தேவி சத்குண அவஸ்தையிலேயாக்கும் இருப்பாள். அதர்மிகளை சிக்ஷிக்கிறத தேவி ரஜோகுண சம்யுக்தமாயிட்டாக்கும் இருப்பாள், ரஜோகுணத்தோடு கூடிட்டாக்கும் இருப்பாள். குரோதம் அப்படிங்கிறது ராஜச லட்சணம். மகிஷாசுரனேயும் தாரிகாசுரனேயும் பண்டாசுரனேயும் எல்லாம் யுத்தம் செஞ்சு தோக்கடிக்கிறத ரஜோகுணத்தோடு கூடிட்டாக்கும் தேவி காட்சி அளிப்பள். அந்த டைம்ல பத்ரகாளியோடு ரூபம் அப்படிங்கிறது டார்க் சிகப்பாக்கும். சகுணாகாரையான தேவி சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு சொரூபமாக்கும். இருந்தா கூட உபாசகர்களுக்கு தேவி சிப்ரப்பிரசாதினி ஆக்கும். சிப்ரப்பிரசாதினி ஆகணும் அப்படின்னாக்கா
ரஜோ குணத்தோடு கூடினவளாயிருக்கணும். ரஜோ குணபாவத்தில் இருக்கிற தேவிய பத்மராகத்துக்கு, பத்மராக கல்லுக்கு ஈக்குவலான லைட் கலர் சிகப்பு கலர்ல சங்கல்பிச்சு பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறது சிரேஷ்டம். அதனால பத்மராக சமப்பிரபா அப்படின்னு, பத்மராக கல்லுக்கு சமப்பிரபா ஈக்குவலான பிரபையோடு கூடின தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறார். சராஜர ஜகநாதா சக்ரராஜ நிகேதனா பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபா. சர அஜர ஜகநாதா, சராஜர ஜகநாதா சக்ரராஜ நிகேதனா பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபா. பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபா.